بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் EPC நிறுவனத்துக்கூடாக 2024 ஆண்டு கபோத்தா சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற வாராந்த வகுப்பில் இன்றைய வகுப்பானது 45வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடந்த வாரம் ஹதீஸ்கள்ல இருந்து ஹதீஸ்கள்லாம் நாங்கள் படித்தோம், ஞாபகம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நான் என்ன படிப்பிக்கிறேன் என்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இன்ஷா அல்லாஹ் நான் தரம் 11 மாணவர்களுக்கு பெரும்பாலும் குறிப்பிட்ட இந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கற்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையில நாங்க இப்ப எங்கட பாடத்திட்டத்துல முதலாவது அலகு அரபு இலக்கிய வரலாறு, அரபு இலக்கியத்தை வரலாற்றினூடாக விளங்கி அதன் போக்கு இனங்காண்பார் என்பதுதான் தேர்ச்சியாக உள்ளது. அப்ப அதுல நாங்க முதலாம் தவணை உட்பட 2ஆம் தவணைக்குரிய பகுதிகளையும் முற்றாக கற்றுவிட்டோம். அதாவது நபிகளார் கால அரபிலக்கிய வரலாறு, உமையா கால அரபிலக்கிய வரலாறு, அப்பாசியர் கால அரபிலக்கிய வரலாறு, ஸ்பெயின் முஸ்லிம்கள் நாங்க அந்த புத்தகத்தில் இருக்குது, நீங்க பார்க்கலாம். மிஸ்பானியாண்டிக்கிறது தான் ஸ்பெயின், அதை நாங்க படிச்சிட்டோம். ஸ்பெயின் முஸ்லிம்கள் கால அரபிலக்கிய வரலாறு, அதே போல நவீன கால அரபிலக்கிய வரலாறு, நாங்க இந்த கட்டங்கள் எல்லாத்தையும் படித்தோம். புத்தகத்தில குறிப்பாக உமையா கால அரபிலக்கியம், அப்பாசியர் கால அரபிலக்கியம், நவீன கால அரபிலக்கியம் என்றுதான் இருக்கும். ஸ்பெயின் முஸ்லிம்கள் கால அரபிலக்கியம் என்று இருக்காது. குறிப்பாக ஒரு டைட்டிலு கீழால, ஒரு தலைப்பு கீழால் இருக்காது. இருந்தாலும் உங்களோட பாட புத்தகத்தில அந்த பகுதி உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மாணவர்களாகிய நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அன்புள்ள மாணவர்களே, இப்ப சில உத்தேச கேள்விகள் தரப்பட்டிருக்குது. இப்ப இந்த கேள்விகளை பார்த்து உங்களுக்கு விடை எழுதியலுமாக இருந்தால் ஓகே, உங்களுக்கு முதலாவது அலகு விளங்கிக்குது என்று அர்த்தம். உதாரணமாக நபிகளார் அல்லது உமையா அல்லது அப்பாசி அல்லது ஸ்பெயின் அல்லது நவீன காலம் என உள்ள எல்லா காலங்களிலும் சிறப்புற்று விளங்கிய அரபிலக்கிய அறிஞர்கள் விளங்கினா. இப்ப உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் காணப்பட்ட கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக, அல்லது சஹாபாக்களில் கவிஞராக காணப்பட்ட இருவரை குறிப்பிடுக, உமையா காலத்தில் காணப்பட்ட அரபிலக்கிய கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. இப்படியாக ஒரு குறிப்பிட்ட காலத்தை தந்து அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்த சிறப்பாக விளங்கிய அரபிலக்கிய அறிஞர்கள் அல்லது கவிஞர்கள், அரபு கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுகன்னு கேட்டு வரலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, உதாரணமாக உமையா கால அரபிலக்கியம், அதுல காணப்பட்ட சிறப்பான அம்சங்கள் அல்லது அப்பாசியர் காலத்துல காணப்பட்ட சிறப்பான அம்சங்கள் என்று கேட்டு வரலாம். இது போன்ற வினாக்களுக்கு உங்களுக்கு விடை எழுதியலுமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட பாடப்பரப்பை நீங்க முழுமையாக விளங்கி இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அப்ப அதே போல அப்ப நாங்க எப்படியோ ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வை, உட்காந்துட்டிக்காம நாங்க எப்படியோ முழுமையாக நாங்க இதை பார்த்துட்டோம், சரியா? அப்ப அரபிலக்கிய வரலாறு என்று வரக்குள்ள நீங்க தரம் 10 கற்றிருக்கின்றவை உட்பட தரம் 11 நீங்க படிக்க வேண்டி இருக்கிறது எல்லாத்தையும் முழுமையாக பார்த்தோம். அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது என்னென்றா, அல் குர்ஆனில் தெரிவு செய்யப்பட்ட சூறாக்கள் 11ஆம் ஆண்டில் என்ன சூறாக்கள் இருக்கிறன்றது உங்களுக்கு தெரியும். சூரா அபஸ, சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் மஆரிஜ், இதுல ஆரம்ப 10 வசனங்கள். அதே போல சூரத்துல் இஸ்ராவுடைய
23 தொடக்கம் 27 வரையுள்ள வசனங்கள். சரியா? அப்ப இந்த வசனங்கள்ல வந்து நாங்க சூரா அபஸைய படிச்சோம். அதே போல சூரத்துல் முத்தஸிரையும் படிச்சோம். ரைட். அப்ப முதலாம் தவணைக்குரிய சூறாவை நாங்க படித்து முடித்து விட்டோம். இரண்டாம் தவணைக்குரிய சூறாக்கள்ல 2 சூறாக்கள்ல நாங்க சூரத்துல் முத்தஸிர படிச்சிட்டோம். சரி, பிரச்சனை இல்லை, படிச்சாலும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே, சரி. அப்ப நீங்க எப்படி எக்ஸாமுக்கு தயாராகிற என்று வரக்குள்ள அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பத சொற்கள் எல்லா சொற்களும் அரும்பத சொற்கள் தான். இப்போ உதாரணமாக அபஸ ஒரு சொல், வதவல்லா மற்றும் ஒரு சொல், அன்ஜாஹு அது இன்னும் ஒரு சொல், அல்லஅம அது இன்னும் ஒரு சொல். இவ்வாறாக குர்ஆனில் இடம்பெற்றுள்ள அரும்பத சொற்களுக்கான கருத்துக்கள் என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து சூறாக்கள் இறங்குவதற்கான பின்னணி என்ன, பின்னணியில் சூறா இறக்கப்பட்டது என்பது தொடர்பாக புத்தகத்துல தெளிவாக தரப்பட்டிருக்குது. அதை நீங்க படிக்கணும். அடுத்து சூறாக்களின் பொருள், மொழிபெயர்ப்பு. சூறாக்களின் பொருள் என்பது என்ன, அந்த வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு. இது ஒரு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து சூறாவில் காணப்படக்கூடிய படிப்பினைகள். கடைசியாக 5வதாக சூறாவில் இடம்பெறக்கூடிய இலக்கிய நயம். இந்த 5ம் முக்கியம். உங்களுக்கு ஒரு பெரிய வினாவுக்கு விடை எழுதுவதற்கு கட்டாயம் தேவைப்படுகின்ற ஒன்று. அதே நேரம் மற்றும் இந்த 2 விஷயங்கள் இருக்குதுன்னா, நீங்க 10ஆம் ஆண்டுல படிப்பீங்க இல்லையா, அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா, சுக்கூன் செய்யப்பட்ட மீம் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள் மொத்தமாக 3 இருக்குது. இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இஃபா ஷஃபவி என்று 3 வகையான சட்டங்கள் இருக்குது. அதே போல சத்து செய்யப்பட்ட நூன், சத்து செய்யப்பட்ட மீம் எப்படி ஓதப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தரப்பட்டிருக்குது. அடுத்த ராவ, ரைட், ரா மற்றும் நிறுத்த குறியீடு. அதாவது ரா என்ற எழுத்தை நாங்க பல்லினமாக அல்லது மெல்லினமாக எப்போது மொழிவது, எப்படி மொழிவது. அதே போன்று குர்ஆனில் காணப்படக்கூடிய சில நிறுத்த குறியீடுகள். இந்த இதெல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கணும். ரைட். அதுல குறிப்பாக ரைட், ஓகே. அதுலயும் குறிப்பாக இப்ப நீங்க வந்து 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க தானே, இல்ஹாருடைய சட்டம், இத்காமுடைய சட்டம், இஃபாவுடைய சட்டம், இக்லாபுடைய சட்டம் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. 10 சட்டங்களையும் இந்த சூறாக்கள்ல வார இடங்கள் அடையாளம் கண்டு அதை உங்களுக்கு பார்த்து உதயலுமாக சொல்லலுமாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப தான் உள்ள விஷயம். தஜ்வீத் சட்டம் என்று வரக்குள்ள அடுத்த சூறாவுடைய ஆரம்ப 2 வசனங்கள் அல்லது இறுதி வசனங்கள் அல்லது ஆரம்ப 5 வசனங்கள் இவற்றை விளக்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். சரியா? ரைட். அடுத்தது அப்ப நாங்க சூறாக்களை பார்க்குற நேரம் முதலாம் தவணைக்குரிய சூரா அபஸைய படிச்சிட்டோம். ரைட். 2ஆம் தவணையிலையும் சூரா முத்தஸிர் வருது, அதையும் நாங்க படிச்சிட்டோம். அடுத்தது என்னென்றா ஹதீஸ்கள் என்று வரக்குள்ள நாங்க போன கிழமை படிச்சோம். அந்த ஹதீஸ்கள்ல நான் படிப்பிச்ச ஹதீஸ் என்னென்றா அஸ்ஸியாமு ஜுன்னா, அந்த ஹதீஸையும் இதா மலர்த்தும் பிரியாது ஜன்னா ஃபர்தஉ அந்த ஹதீஸையும் நான் படிப்பிச்சேன். அது 2வது தவணைக்குரியது. அப்ப முதலாம் தவணைக்குரிய பகுதி என்னன்னு சொன்னா, மஸலுல்லதி யுஅல்லிமுன் நாஸல் கைர் வ யன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபதீலா. அடுத்த மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் கமஸலி ஸாஹிபில் மிஸ்க். இந்த ஹதீஸ் தான் நீங்க படிச்சிருக்க வேண்டியது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதையும் படிப்போம். டைம் இருக்குது, படிக்கலாம். சரியா? ரைட். அடுத்த புள்ளகள் ரைட், தஜ்வீத் சட்டம். ரைட். இப்ப தஜ்வீத் சட்டம் என்று வரக்குள்ள குறிப்பாக சூரா அபஸ ஆரம்ப 10 வசனங்கள், சூரா முத்தஸிர் ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் மஆரிஜ் ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் இஸ்ரா 23 தொடக்கம் 27 வரை உள்ள வசனங்கள். இந்த சூறாக்கள்ல அல்லது இந்த வசனங்கள்ல காணப்படக்கூடிய மீமுஸ் சாக்கினா, நான் இப்ப சொன்னேன் அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா,
சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டம். அதே போல சத்து செய்யப்பட்ட நூன் மற்றும் சத்து செய்யப்பட்ட மீம், ராவுடைய சட்டம், நிறுத்த குறியீடு ஆகிய தஜ்வீத் சட்டங்களை அறிந்து முறைப்படி ஓதக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில முதலாம் தவணைக்குரிய பகுதி என்ன என்று சொன்னா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டத்தை நாங்க இன்ஷால்லா படிக்கிறது இருக்கிறோம். இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இஹ்பா ஷஃபவி. அதே போல சத்து செய்யப்பட்ட மீம், சத்து செய்யப்பட்ட நூன், அந்த சட்டத்தையும் நாங்க இன்ஷால்லா படிக்கிறது இருக்கிறோம். ரைட், நாங்க இதை படிக்கல, நான் இன்ஷால்லா அதை படிப்பிக்கிறேன். அப்ப 2ஆம் தவணையில தான் ராவுடைய சட்டம், 3ஆம் தவணையில நிறுத்தற் குறியீடுகள். ரைட். அடுத்தது சந்தர்ப்ப துவாக்கள் என்று வரக்குள்ள, முதலாவது துவாவோட புத்தகத்தில சில நேரம் தரப்பட்டிருக்கின்ற துவாக்கள் ஓர்டர் மாறி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப இந்த ஸ்கீம் படி போனா மிச்ச லேசி என்ற கருத்துல கொண்டா சரி. ஓகே, இப்போ ஹஸ்பி, அதாவது நீங்க ஸ்கூல்ல நீங்க விரும்புற மாதிரி டீச்சர்கிட்ட படிங்க. அதாவது டீச்சர் எப்படி விரும்புறாங்களோ அந்த மாதிரி படிங்க, பிரச்சனை இல்லை. இபிசி கூடாக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பு இந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் பெரும்பாலும் போகும். சில போது தேவைகளை கருத்துல கொண்டு நான் சில மாற்றங்களே செய்யலாம். அது உங்களுக்கு அந்த லேசி தானே என்றதுக்காக வேண்டித்தான் நான் இதை சொல்லிட்டு போறேன். ரைட். அடுத்த பாருங்க, 11ஆம் ஆண்டுல நீங்க முதலாம் தவணையில ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்ற துஆவையும், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த என்ற அந்த துஆவையும், அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூது வைலைக நுஷூர் என்ற அந்த துஆவையும் நீங்க இன்ஷால்லா படிப்பீங்க. இப்போ துவாக்களை படிக்கிற நேரம் குறிப்பிட்ட அந்த சந்தர்ப்ப துவாக்களை நீங்க கட்டாயமாக என்ன செய்யணும், மனனமிட வேண்டும். மனனமிடுவது மிக சிறந்தது. அதே போல அந்த துவாவை என்ன சந்தர்ப்பத்தில் ஓதுறது என்பது தொடர்பாக விளக்கம் இருக்க வேண்டும். சரி, அடுத்தது தெரிவு செய்யப்பட்ட அரபு கவிதைகள். அரபு கவிதைகள் ஒரு பாடம் பண்ணுவார் இல்லையா, அந்த கவிதைகள்ல உங்களோட பாட புத்தகத்துல இல்லாத ஒரு கவிதையும் இருக்குது. அதுதான் அந்நஃப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பிர் அல்லாஹ் வ இன் தஃப்திம்ஹு யன்ஃபத்மி என்ற ஒரு துஆ, அந்த ஒரு கவிதையும் இருக்குது. அந்த கவிதையை நீங்க பாட புத்தகத்துல இல்லை, இருந்தாலும் சிலபஸுக்குட்பட்ட கவிதை என்ற காரணத்தினால் கண்டிப்பாக கட்டாயமாக நீங்க அதை படிக்கணும். சரியா? 2வது முஸ்லிமூன், அடுத்தது மாஹிய, ஹிர்ரி, இப்படி 4 கவிதைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு முதலாம் தவணை பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் எங்களுக்கு அதை படிச்சு கொள்ளையுமாகுமா என்றது ஒரு கேள்விக்குறிதான். மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்தால் நான் உனக்கு ஃபுல்லா சொல்லித்தாரேன். சரியா? ரைட். அடுத்தது அரபு கதைகள். அரபு கதைகள் என்று வரக்குள்ள முதலாம் தவணையில அலமு யோமின் ஃபி ஹயாத்தி, அதுவும் 2வதாக ஜஜிபு அல்லா அன்சா. ரைட். இந்த சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்ப நான் அரபு கவிதைகள் பார்த்தோம் தானே, அதுல எப்படி கேள்விகள் வார என்று பார்க்க கொள்ள உங்களுக்கு தெரியும். அரபு கவிதை ஒன்று தரப்பட்டு அதிலிருந்து அரபு மொழி மூலம் 5 வினாக்கள் கேட்கப்படும். ஒரு அரபு கவிதை ஒன்று தரப்பட்டு அந்த அரபு கவிதைக்கு அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் கேட்கப்படும். அதற்கு அரபு மொழி மூலம் விடையளிக்க வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். 2வது, அரபு கவிதை ஒன்று தரப்பட்டு அதிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். அதற்கு விரும்பிய மொழி மூலம் விடையளிக்கலாம். அது வினாத்தாள் 2ல வாருது. முதலாவது வினாத்தாள் 1, 2வது வினாத்தாள் 2. அடுத்தது என்னென்றா, ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸ் அல்லது ஏனைய கருத்து ஒன்று தரப்பட்டு இதற்கு பொருத்தமான கருத்தினை கவிதை அடியில் இனங்காணுதல். அதுதான் நீங்க இப்ப நீங்க பார்ப்பீங்க. இப்ப இன்றைக்குதான் அரபிலக்கிணைய பாடம் நடந்தது. அந்த அரபிலக்கிணைய பாடத்துல வினாத்தாள் 2ல வந்திருந்த கவிதை என்னன்னா, தொலால் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா. சரி, அதோட நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த கவிதை, அந்த பைத், அந்த கசீதா தரப்பட்டு குர்ஆன் வசனம் ஒன்று தரப்பட்ட, யா யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதோ வ முபஷ்ஷிரோ வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜம் முனீரா.
அந்த வசனமும் தரப்பட்டு அந்த வசனத்துக்கு பொருத்தமான கவி வரியை கவி அடியை இனங்கண்டு எழுதுக என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்த. அப்ப உதாரணமா அப்ப குர்ஆன் வசனம் வரலாம், ஹதீஸ் வரலாம், அல்லது ஒரு இமாமுடைய ஒரு சஹாபியுடைய கூற்று வரலாம். அதோட பொருளும் தரப்பட்டிருந்தது. அப்ப அதை தந்து அதற்கு பொருத்தமான கவி வரிய கவி அடிய இனங்கண்டு எழுதுறது. சரியா? ரைட். அப்ப அப்படித்தான் நீங்க ஒவ்வொரு கவிதையையும் படிக்க கொள்ள இந்த வினாக்களுக்கு விடை எழுதக்கூடிய வகையில தான் நீங்க படிக்கணும். சும்மா படிச்சுட்டு போகப்படாது. அதே போல அரபு கதைகள் என்று வரக்கொள்ள இப்ப நாங்க சொன்னோம் அலம் யோமின் ஃபி ஹயாத்தி எஜிபு அல்லா அனுசா. அப்ப அதை அடிப்படையாக கொண்டு வர வினாக்கள் எப்படி வரலாம்? ஒன்று அரபு கதை, கதை என்ன? கிஸ்ஸா, கிஸ்ஸா. சரியா? அல்லது அரபு பந்தி, பந்தி என்பது ஃபக்ரா, அல்லது அரபு உரைநடை. சில நேரம் அது அந்நஸ் என்ற சொல்லில வரலாம். எப்படியோ ஒன்று தரப்பட்டு அதிலிருந்து அரபு மொழி மூலம் 5 வினாக்கள் கேட்கப்படும். அதற்கு அரபு மொழி மூலம் விடையளிக்க வேண்டும். இரண்டாவது என்ன? அரபு கதை ஒன்று தரப்பட்டு அதிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். அதற்கு விரும்பிய மொழி மூலம் விடையளிக்கலாம். அது வினாத்தால் 2. மூன்றாவது என்ன? குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸ் அல்லது ஒரு கருத்து தரப்பட்டு இதற்கு பொருத்தமான கருத்தினை கதையிலிருந்து நாங்க இனம் கண்டு எழுதணும். சரியா? ரைட். அடுத்தது என்றா பழமொழிகள். 11ஆம் ஆண்டுல நான் நினைக்கிறேன் மொத்தமாக 6 பழமொழிகள் இருக்கும், அல்லது 6 அல்லது 7. இவளுக்குள்ள பழமொழி என்னன்னா மஞ்சத்த வஜத மை யஸ்ரா உஷ்ஷௌக லா யஹ்சுது பிஹில் ஐனப். அது இன்ஷால்லா படிப்போம். கடைசியாக அரபு தமிழ். அரபு தமிழ் என்ற ஒரு பாடம் இருக்கிறதானே. அரபு தமிழ் மொழி இலக்கியம் பற்றி விளங்கி அவற்றின் இலக்கிய வடிவங்களை இலக்கிய படைப்புகள் கூடாக அறிந்து கூறுதல். அப்ப அதுல நாங்க இன்ஷால்லா படிக்கிற தீக்கிறேன்டா ரசூல் மாலை, மீசான் மாலை, 100 மசாலா, முனாஜாத் மாளிகை. இன்ஷால்லா இப்ப நாங்க கடந்த 2-3 வருடங்களாக ஒரு விதமாக படிப்பிச்சோம். அதாவது ஒவ்வொரு அழகழகாக நாங்க படிப்பிச்சு கொண்டு போனோம். ஆனா மாணவர்களாகிய உங்களுடைய நலனை கருத்துல கொண்டு தவணை பரீட்சைகளிலும் நீங்கள் நிரப்பமான பூரணமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நோக்காக கொண்டு நாங்க பாடங்களை அலகுகளை தவணை அடிப்படையில பிரிச்சுக்கிற அதை கொண்டுதான் நாங்க இன்ஷால்லா என்ன செய்யறது பாடங்களை படிப்பிக்க போறோம். அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இன்ஷால்லா அவளுக்கு அவட குரூப்ல 2024ஆம் ஆண்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் குரூப் 2லையும் நான் இன்ஷால்லா இந்த ஸ்கீமை நான் ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நானும் ஒரு ஸ்கீமை தயாரிச்சு கொண்டிருக்கிறேன். இன்ஷால்லா நான் அதையும் கொஞ்சம் காலம் எடுத்து செஞ்சு முடிச்சு நான் போட்டுறேன். இப்போதைக்கு நான் இந்த ஸ்கீமை நான் போட்டுறேன். அப்ப இது குருநாகல் மாவட்டம், அதாவது வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஸ்கீம். சரியா? அந்த ஸ்கீம் பார்த்த மட்டில கொஞ்சம் லேசா இருந்துச்சு, பொருத்தமா இருந்துச்சு. அதனால நான் அந்த ஸ்கீம் படி தான் நான் இப்போதைக்கு இன்ஷால்லா பாடங்களை கொண்டு போறேன். ஓகே, ரைட். கொஞ்சம் வரீங்களா? ரைட். சரி, இன்றைக்கு நாங்க இப்ப நான் உங்களுக்கு ஸ்கீமை காட்டினேன். அந்த ஸ்கீம்ல முதலாம் தவணையில வரக்கூடிய 2 கதைகள், 2 உரைப்பகுதிகள் இருக்குது. ஒன்று அலம் யோமின் ஃபி ஹயாத்தி, 2வது யஜிபு அல்லா அன்சா. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் அலம் யோமின் ஃபி ஹயாத்தி என்ற இந்த பாடத்தை தான் படிப்பிக்கலாம் என்று இருக்கிறேன். சரி, கையில புத்தகங்கள் இருக்கிறவங்க புத்தகங்களை கையில வச்சு கொண்டு பாருங்க. எல்லா சொற்களுக்குமான பொருள் புத்தகத்துல இல்லவே இல்லை. குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட சில சொற்களுக்கான பொருள் மாத்திரம்தான் இருக்குது என்ற காரணத்தினால 10ஆம் ஆண்டில் அப்படியல்ல. 10ஆம் ஆண்டில பெரும்பாலும் எல்லா சொற்களுக்குமான பொருள் இருக்கும். ஆனா 11ஆம் ஆண்டில் அப்படியல்ல. நீங்க நிறைய சொற்களுக்கான பொருளை நீங்களே எழுதி கொள்ள வேண்டி வரும். அதனால புத்தகத்தை கையில வச்சுக்கொண்டு நீங்க இன்ஷால்லா பாருங்க. சரியா? ரைட். இதுல முதலாவது பாருங்க,
அஅலம் யௌமின் ஃபி ஹயாத்தி. அஅலம் யௌமண்டா மகத்தான நாள். அஅலம் யௌமண்டா கருத்து என்ன? மகத்தான நாள். ஃபி ஹயாத்தி என்றா கருத்து என்ன? என்னுடைய வாழ்க்கையில். அப்ப அஅலம் யௌமின் ஃபி ஹயாத்தி என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள். சரி, இதுல பாருங்க, நாங்க ஒவ்வொரு பந்தியாக வாசிப்போம், பார்ப்போமா? ரைட். تم اختيار أحد كبار رجال الصناعة مديرا لشركة مشهورة، وأقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة، وكان الرجل في هذا الحفل سعيدا كل السعادة، فكل من حوله يؤكدون أنه قد حقق أكبر نجاح في حياته. ரைட். பார்க்கலாம், எங்களுக்கு கஷ்டம் இல்லை, லேசா அழகா பார்க்கலாமா? பாருங்க, இதுல பாருங்க, நான் இப்ப லேசாக நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி நான் அந்த பந்திய ஒவ்வொரு வசனமாக இன்ஷா அல்லாஹ் மொழிபெயர்த்து காட்டுறேன். தம் இக்தியார் என்ற கருத்து தெரிவு செய்யப்பட்டார். தெரிவு செய்யப்பட்டார் யாரு? அஹத் என்றா ஒருவர். நாங்க சூரத்துல் இஹ்லாஸ்ல முதலாம் வசனம் என்ன? குல் ஹுவல்லாஹு அஹது. அஹத் என்றா ஒருவன். இன்றைக்கு எக்ஸாம் பேப்பர்லையும் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த சூரா தான் வந்திருந்தது. சரி, அப்ப அஹத் என்ற கருத்து ஒருவன். தம் இக்தியாரு அஹத் என்றா ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். கிபாரி ரிஜாலி சினாஅ. கிபாரி ரிஜாலி சினாஅ. ரைட். கிபாரி ரிஜாலி சினாஅ என்ற சொல்ல இப்ப கிபார் என்றா தனி கருத்து, தனி சொல்ல என்னன்னு கேட்டா, கிபார் என்பது மூத்தவர்கள், பெரியவர்கள் என்ற கருத்துல வரும். மூத்தவர்கள், பெரியவர்கள். சரியா? கபீர் என்ற சொல்லுடைய பன்மை சொல் கிபார், பெரியவர்கள். ரிஜால் என்றா மனிதர்கள். சரியா? அஸ்ஸினா ஆண்டா கைத்தொழில். இப்ப கிபாரி ரிஜாலி சினா ஆண்டு நாங்க தனி சொல்லா பார்த்தா கைத்தொழில் மனிதர்களில் பெரியவர்கள் அப்படித்தான் வரும். தனித்தனியா பார்த்தா கிபாரண்டா பெரியவர்கள், ரிஜாலண்டா மனிதர்கள், அஸ்ஸினா ஆண்டா கருத்தன்னா கைத்தொழில். கிபாரி ரிஜாலி சினா ஆண்டா கருத்து கைத்தொழில் மனிதர்களில், கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற மனிதர்களில் உள்ள பெரியவர்கள். அப்படி நாங்க பயன்படுத்துறது குறைவெளியா. அப்ப அதனால கிபாரி ரிஜாலி சினா என்பதை எங்களுக்கு இப்படி சொல்லலாம். ஒன்று தொழில் அதிபர்கள் என்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? தொழில் அதிபர்கள். அல்லது இன்னொரு வகையில சொல்வதாக இருந்தால் கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்கள் என்று சொல்லுவோம். மேலும் விளங்கினா அவளுக்கு? கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்கள் என்று சொல்லுவோம். மேலும் ரைட். அப்ப தம் இக்தியாரு அஹதி கிபார் ரிஜாலி சினாஅ, கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். அல்லது தொழிலதிபர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் என்று வரும். எப்படியாக தெரிவு செய்யப்பட்டார்? முதீரன், பணிப்பாளராக. முதீரன் கருத்து என்ன? பணிப்பாளர், டிரெக்டர். அப்ப தம் இக்தியாரு அஹதி கிபார் ரிஜாலி சினாஅதி முதீரன். சரியா? கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர், மூத்தவர்கள், அதாவது கைத்தொழில நீண்ட கால அனுபவம் உள்ளவர்களில் ஒருவர். சரியா? பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். எதற்கு? ஷரிகத்தின் மஷ்ஹூரா. ஷரிகா, ஷரிகான்ற கருத்து ஒரு கம்பெனி அல்லது ஒரு நிறுவனம். ஷரிகத்துன்னா ஒன்றோ எங்களுக்கு கம்பெனி என்று சொல்லலாம், அல்லது நிறுவனம் என்று சொல்லலாம். நிறுவனம். லீ என்ற கருத்து இக்கு. சரியா? ஷரிகத்தின் நிறுவனம் ஒன்றிற்கு. மஷ்ஹூரா என்ற கருத்து பிரபல்யமான. ஷரிகத்தின் மஷ்ஹூரா என்ற கருத்து பிரபல்யமான நிறுவனம் ஒன்றிற்கு கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர் ஒரு பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். திரும்ப பாருங்கோ. தம் இக்தியாரு அஹதி கிபாரி ரிஜாலி சினாஅதி முதீரன் லிஷரிகத்தின் மஷ்ஹூரா. கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர் பிரபல்யமான ஒரு நிறுவனத்திற்கு பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். ரைட். அடுத்து பாருங்க,
وقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة. என்ற எழுத்து ஒரு வசனத்துல ஆரம்பத்துல வரக்கொள்ள பெரும்பாலும் மேலும் என்ற கருத்துல தான் வரும். மேலும், ஓகே, மேலும். அப்ப மேலும் அதாவது நாங்க எங்களோட சிலபஸ்ல வ என்ற எழுத்து ஆரம்பிக்கின்ற இடமெல்லாம் ஒரு வசனத்துல ஆரம்பத்துல வ என்ற எழுத்தை நீங்க கண்டீங்கன்னு சொன்னா அதுக்கான கருத்து என்ன? மேலும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா. அகாம என்ற கருத்து ஏற்பாடு செய்தார்கள். அகாம லஹு அண்டா அவருக்கு, யாருக்கு? அந்த பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டவருக்காக ஏற்பாடு செய்தார்கள். யார் ஏற்பாடு செய்தார்கள்? அஸ்ஸிகாஉஹு அவருடைய நண்பர்கள். அஸ்ஸிகாஉஹு அண்ட கருத்து அவருடைய நண்பர்கள். அப்ப அகாமலஹு அஸ்ஸிகாஉஹு அவருடைய நண்பர்கள் அவருக்காக ஏற்பாடு செய்தார்கள். எதனை ஏற்பாடு செய்தார்கள்? ஹஃப்லன் கபீரன். ஹஃப்லன் என்ற கருத்து விழா. ஹஃப்லன் என்ற கருத்து என்ன? விழா. கபீரன் என்ற கருத்து பெரிய. அப்ப ஹஃப்லன் கபீரன் என்ற கருத்து என்ன? பெரியதொரு விழாவை. ஹஃப்லன் கபீரன் பெரியதொரு விழாவை. அப்ப அகாமலஹு அஸ்ஸிகாஹு ஹஃப்லன் கபீரன் அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். பிஹாதிஹில் முனாசபா அண்டா கருத்து என்ன? இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு என்ற கருத்துல வரும். பிஹாதிஹில் முனாசபா அண்டா கருத்து என்ன? இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு. அப்ப திரும்ப பாருங்க. وقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة அவருக்காக அவருடைய நண்பர்கள் இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். மகளோட வீடியோ ஒன்னாகிக்குது மகள். சாம்சங் SM-A2 மகள் வீடியோ ஒன்னாகிக்குது. உங்களுக்கு தெரியாம தான் ஒன்னாகி இருக்கும். கொஞ்சம் பாருங்க. ரைட், உலக கவனமாயிக்கணும். அவங்களோட வீடியோஸ் அவளை அறியாமத்தான் சில நேரம் ஒன்றாகும். நீங்க வீட்டு சூழல்ல இருந்துதான் படிக்கிறீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு தெரியாம வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல இருப்பாங்க, அங்க இங்க நடமாடுவாங்க. அப்ப அதால கொஞ்சம் அவதானமா நடந்து கொண்டா நல்லம். சரியா? ரைட், ஓகே. பாருங்க. வகாமலஹு அஸ்ஸிகாஹு ஹஃப்லன் கபீரன் பிஹாதிஹில் முனாசபா இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். அதான் முடியட்டுமா? பாருங்க. அப்ப வகாமலஹு அஸ்ஸிகாஹு ஹஃப்லன் கபீரன் பிஹாதிஹில் முனாசபா இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். இப்ப நாங்க திருப்ப 2 வசனத்தையும் பார்த்துட்டு போவோமா. தம் இக்தியாரு அஹதி கிபாரு ரிஜாலி சினாஅத்தி முதீரன் விஷரிகத்தின் மஷ்ஹூரா. ரைட், கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர் பிரபல்யமான ஒரு நிறுவனத்திற்கு பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். அவருக்காக வகாமலஹு அஸ்ஸிகாஹு ஹஃப்லன் கபீரன் பிஹாதிஹில் முனாசபா அவருக்காக அவருடைய நண்பர்கள் இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். ரைட், அடுத்து பாருங்க. வகான ரஜுலு ஃபி ஹாதல் ஹஃப்லி ஸஈதன் குல்ல ஸஆதா. ரைட், நான் உங்களுக்கு சொன்னேன் வாவ் வந்தால் மேலும் என்ற அர்த்தத்துல வரும். அது உங்களுக்கு தெரியும். கான ரஜுலு அந்த மனிதர் காணப்பட்டார். கான ரஜுலு கான என்ற காணப்பட்டார். ரஜுல் என்ற கருத்து என்ன? மனிதர். இப்ப கான ரஜுலு அந்த குறிப்பிட்ட மனிதர் காணப்பட்டார். ஃபி ஹாதல் ஹஃப்லி இந்த விழாவில். மேல பார்த்தோம் நாங்க ஹஃப்லன் கபீரன் என்று. ஹஃப்லன் என்ற விழா. இப்ப திருப்ப ஹஃப்லன் என்ற சொல் திருப்ப வருது. இப்ப ஃபி ஹாதல் ஹஃப்லி ஃபி என்ற இல் அந்த இல் என்ற கருத்துல வரும். ஓகே, ஹாதாண்டா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வரும்.
ஃபீ ஹாதல் ஹஃப்லி, இந்த விழாவில் அந்த மனிதர் காணப்பட்டார். எப்படி காணப்பட்டார்? சஈதன் குல்ல ஸஆதா, மிகவும் சந்தோஷமானவராக. இந்த வாக்கிய பிரயோகத்தை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. சயீதன்னா சந்தோஷமானவன், சயீத் சந்தோஷமானவன். பேர் மிக்கிறல் இல்லையா, சயீத். பெண்கள்லையும் பேருக்கு சயீதா, சயீதா கருத்து சந்தோஷமானவள். சயீதன்னா சந்தோஷமானவன். இப்ப சயீதன் குல்ல ஸஆதா, அப்ப சயீதன் குல்ல ஸஆதான கருத்து மிகவும் சந்தோஷமானவர் என்ற கருத்துல வரும். அப்ப வகான ரஜுலு ஃபீ ஹாதல் ஹஃப்லி சயீதன் குல்ல ஸஆதா, அந்த மனிதர் இந்த விழாவில் மிகவும் சந்தோஷமானவராக காணப்பட்டார். அவளுக்கு வகான ரஜுலு ஃபீ ஹாதல் ஹஃப்லி சயீதன் குல்ல ஸஆதா, அந்த மனிதர் இந்த விழாவில் மிகவுமே சந்தோஷமானவராக காணப்பட்டார் என்ற கருத்துல வரும். ரைட், திருப்ப நாங்க பார்த்துட்டு வருவோம். பாருங்க. தம் இக்தியாரு அஹதி கிபார் ரிஜாலி ஸினாஅத்தி முதீரன் பிஷரிகத்தின் மஷ்ஹூரா. ரைட், கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர் பிரபல்யமான ஒரு நிறுவனத்திற்கு பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த சொற்கள் ஞாபகத்துல நிற்கும். ரைட், சும்மாவே பார்த்து தீக்காம நான் ஒவ்வொரு சொல்லாக சொல்ல அல்லது வாக்கியத்தை நான் மொழிபெயர்க்க முன்னிக்கே நீங்க சொல்லி பாருங்க. ரைட், ஓகே. وأقام له أصدقاؤه حفلا كبيرا بهذه المناسبة. இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். வகான ரஜுலு ஃபீ ஹாதல் ஹஃப்லி சயீதன் குல்ல ஸஆதா, அந்த மனிதர் இந்த விழாவில் மிகவும் சந்தோஷமானவராக காணப்பட்டார். ரைட், இப்ப பாருங்க. ஃபகுல்லு மன் ஹவ்லஹு யுஅக்கிதுன அன்னஹு கத் ஹக்கக அக்பர நஜாஹின் ஃபீ ஹயாத்திஹி. குல்லு மன் ஹவ்லஹு, அவரை சூழவிருந்த ஒவ்வொருவரும். ஃபகுல்லு மன் ஹவ்லஹு, சரியா? ஃபகுல்லு மன் ஹவ்லஹு என்ற கருத்து என்ன? அவரை சுற்றி இருந்த, அவரை சூழ இருந்த ஒவ்வொருவரும். ஹவுல என்ற கருத்து சுற்றி, சூழ. ஹவுலஹு என்ற கருத்து அவரை சுற்றி இருந்த, அவரை சூழ இருந்த ஒவ்வொருவரும். ஃபகுல்லு மன் ஹவ்லஹு, மன் என்ற கருத்து யார், நேரடி கருத்து என்ன, யார். அவரை சுற்றி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும். அப்படி நாங்க விரிவாக விளக்கமாக சொல்ல தேவையில்ல. ஃபகுல்லு மன் ஹவ்லஹு என்பதை நாங்க எப்படி எடுக்கலாம்? அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும், அவரை சூழ இருந்த ஒவ்வொருவரும். யுஅக்கிதுன, உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள், உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அன்னஹு, அவரு, நிச்சயமாக அவர். சரியா? அப்ப அது ஹக்கக, அடைந்து விட்டார், நிறைவேற்றி விட்டார் என்ன கருத்துல எடுக்கலாம். அது ஹக்கக எதன? அக்பர நஜாஹின், பெரியதொரு வெற்றியை, பெரியதொரு வெற்றி. சரியா? அக்பரண்டா பெரியது. இப்ப நீங்க அதான் சொல்லக்கொள்ள முதலாவது என்ன சொல்ற? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். அது அவ்வளவு தெரியுமா கருத்து என்ன? அப்ப அக்பரண்டா கருத்து என்ன? மிகப்பெரிய, மிகப்பெரிய. நஜாஹண்டா கருத்து வெற்றி. அப்ப அக்பர நஜாஹண்டா கருத்து என்ன? மிகப்பெரியதொரு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அப்ப மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டதாக, மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர் அடைந்து விட்டதாக அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அக்பர நஜாஹ் ஃபி ஹயாத்திஹி, அவருடைய வாழ்க்கையில். ஃபி ஹயாத்தி என்ற கருத்து என்னுடைய வாழ்க்கையில். இப்ப தலைப்புல பார்த்தோம், அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள். ஃபி ஹயாத்திஹி என்று வரக்கொள்ள அவருடைய வாழ்க்கையில். அப்ப அவருடைய வாழ்க்கையில் அவர் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டதாக, மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டதாக அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப திரும்ப பாருங்க. ஃபகுல்லு மன் ஹவ்லஹு யுஅக்கிதுன அன்னஹு கத் ஹக்கக அக்பர நஜாஹின் ஃபி ஹயாத்திஹி, அவரை சுற்றி இருந்த அல்லது அவரை சூழ இருந்த ஒவ்வொருவரும்
அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு வெற்றியை அடைந்து விட்டதாக உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சரியா? ரைட். விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். இப்ப திருப்பி நாங்க இந்த பரகிராஃபை பார்த்து முடிச்சிட்டோம். அப்ப அவட கையில் இருக்கிற புத்தகத்துல நாங்க ஒரு பந்தியை பார்த்துட்டோம். சரியா? பாருங்க திருப்ப. தம் இख्तियार أحد كبار رجال الصناعة مديرا لشركة مشهورة. கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்கவர்களில் ஒருவர் பிரபல்யமான நிறுவனம் ஒன்றிற்கு அல்லது கம்பெனி ஒன்றிற்கு ஒரு பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். வாகாமலஹு அஸ்திகாஹு ஹஃப்லன் கபீரன் பிஹாதிஹில் முனாசபா. இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். வகான ரஜுலு ஃபீ ஹாதல் ஹஃப்லி ஸஈதன் குல்ல ஸஆதா. அந்த மனிதர் இந்த விழாவில் மிகவும் சந்தோஷமானவராக காணப்பட்டார். ஃபகுல்லு மன் ஹவுலஹு யுஅக்கிதுன அன்னஹு கத் ஹக்கக அக்பர நஜாஹின் ஃபீ ஹயாத்திஹி. அவரை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை அடைந்து விட்டதாக உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சரி, நாங்க இப்ப முதலாவது பரகிராஃபா பந்தியை பார்த்துட்டோம். இதுல எதுவும் டவுட் இருக்கிறா யாருக்காவது? டவுட் இருக்கிறா? ரைட், ஓகே. நான் மைக்கு அவளுக்கு சந்தர்ப்பம் தாரேன். ஓகே, அவளுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். இருக்குதா ஏதாவது? சார், இந்த ரெக்கார்டிங் குரூப்ல போடுறா? ஓ இன்ஷா அல்லாஹ் போடுற. ஆனா எவ்வளவு காலத்துல போடப்படும்னு தெரியாது. நாளைக்கு போடப்படும், மேலும் அடுத்த வாரமாக, மேலும் அடுத்த மாதமாக, மேலும் அது சுவரா இப்ப நாளைக்கு தான் போடப்படும் சொல்லலாது. முனாசபாத் என்ற மகள் பொருத்த, அதாவது சந்தர்ப்பம். இங்க முனாசபாத் என்றா நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க பொருத்தப்பாடு அப்படி என்று. அது இப்ப குர்ஆனிய கலைகள்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் முனாசபாத், பொருத்தப்பாடு. இங்க பிஹாதிஹில் முனாசபா என்பது அந்த பொருத்தப்பாடு அல்லையா? பிஹாதிஹில் முனாசபா என்பது இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு, என்ன கருத்துல எடுத்தா சரி, இந்த சந்தர்ப்பத்தை முன்னிட்டு அப்படி எடுத்தா ரைட். சரியா? ரைட். மத்த எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, ரைட். நாங்க இப்ப அடுத்த பகுதியை பார்க்க போறோம். சரியா? ரைட். ஹேண்ட் அவுட் பெரும்பாலும் கிடைக்காது. நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று தேவையா இருந்தா அடிச்சு கொண்டு போங்கல. ரைட், ஓகே, சரி. ரைட், அடுத்த பாருங்க. اقترب منه صديق وقال له لا بد أن يكون هذا اليوم أعظم يوم في حياتك. فأجاب رجل الصناعة الكبير هلا إن أعظم يوم في حياتي كان وأنا في 12 من عمري عندما تسلمت أول أجر لي وهو جنيهان في الأسبوع. أخذت الجنيهين وذهبت إلى أمي التي كانت تعمل رغم مرضها لأجل تربيتي بعد وفاة والدي وقلت لها لن تضطري بعد اليوم يا أمي أن تعملي وأنت مريضة فقد أصبحت أكسب ما يكفينا. சரி, இது நான் சும்மா வாய்ச்சி காட்டினதுதான். இப்ப நாங்க அந்த பந்தியையும் ஒவ்வொரு வாக்கியமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட், முதலாவது பாருங்க. இப்ப லேஸ் உங்களுக்கு சில சொற்கள் திரும்ப திரும்ப வரக்கொள்ள பரிச்சயமான சொற்கள் வரும். இதுல பாருங்க, இக்தரப மின்ஹு சதீகுன். இக்தரப மின்ஹு அவரை நெருங்கினார். இக்தரப நெருங்கினார், மின்ஹு அவரை.
யாரை? அந்த பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட அந்த மனிதரை நெருங்கினார். யார் நெருங்கினார்? சதீகுன், ஒரு நண்பன். மேல பார்த்தோம் அஸ்ஸிகாஹு என்று பார்த்தோம், அவனுடைய நண்பர்கள் என்று பார்த்தோம். அது பன்மையில வந்திருக்குது. அஸ்ஸிகா அண்டா பன்மையில நண்பர்கள், சதீகுன் அண்டா ஒருமையில நண்பன். அப்ப இக்தரப மின்ஹு சதீகுன், ரைட், அவரை ஒரு நண்பன் நெருங்கினான். புக்ல என்ன பேஜ்ன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் கையில புத்தகங்கள் வச்சு கொண்டிருக்கிறவங்க பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணினா நல்லா. என்ன பேஜ்? 80ஆம் பக்கம். 80ஆம் பக்கம். சரி, ஓகே, 80ஆம் பக்கம். ரைட். அப்ப பாருங்க, இக்தரப மின்ஹு சதீகுன், அவரை ஒரு நண்பன் நெருங்கினான். நெருங்கி வகால லஹு, வகால, இந்த ரெண்டையும் நாங்க தனித்தனியாக மொழிபெயர்த்த எப்படி வரும்? இக்தரப மின்ஹு சதீகுன், அவரை ஒரு நண்பர் நெருங்கினார். வகால லஹு, மேலும் அவருக்கு சொன்னார். கால சொன்னார், லஹு வண்டா அவருக்கு. அப்ப வகால லஹு, மேலும் அவருக்கு சொன்னார். இதுகளுக்கு ரெண்டையும் சேர்த்து மொழிபெயர்க்கலாம். எப்படி? இக்தரப மின்ஹு சதீகுன் வகால லஹு, அவரை ஒரு நண்பர் நெருங்கி அவரிடம் சொன்னார். என்ன சொன்னார்? லாபுத்த ஐயக்கூன, இந்த இதை நீங்க அப்படியே இருக்கிற மாதிரி பாருங்களேன். லாபுத்த ஐயக்கூன, அவசியம் இருக்க வேண்டும், கட்டாயம் இருக்க வேண்டும். ரைட். லாபுத்த ஐயக்கூன என்ற கருத்து என்ன? கட்டாயம் இருக்க வேண்டும், அவசியம் இருக்க வேண்டும். ஹாதல் யோம், இந்த நாள். ஹாதல் யோம் என்ற கருத்து என்ன? இந்த நாள். இப்ப நாங்க மேல பார்த்தோம் ஹாதல் ரஜுல் என்று பார்த்தோம் தானே, இந்த மனிதர் என்று பார்த்தோம். அது மாதிரி ஹாதல் யோமு, இந்த நாள். அஅலம யோமின் ஃபி ஹயாத்திக், அப்ப எங்கட தலைப்புல எங்கட தலைப்பாக வரதுதான் இது இல்லையா? அஅலம யோமின் ஃபி ஹயாத்திக், அஅலம யோமின் ஃபி ஹயாத்திக். தலைப்புல எப்படி வார? ஃபி ஹயாத்தி என்று வார. ஃபி ஹயாத்தி என்று யாவுல வந்தால் என்னுடைய வாழ்க்கையில், ஃபி ஹயாத்திக்க என்று வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் என்று வரும். ஹயாத்திக்க, உன்னுடைய வாழ்க்கையில். அப்ப அஅலம யோமின் ஃபி ஹயாத்திக், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாள். அழகினா அஅலம யோமின், மகத்தான நாள். ஃபி ஹயாத்திக், உன்னுடைய வாழ்க்கையில். அப்ப லாபுத்த ஐயக்கூன ஹாதல் யோம், இந்த நாள் அவசியம் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? அஅலம யோமின், ஒரு மகத்தான நாளாக இருக்க வேண்டும். ஃபி ஹயாத்திக், உன்னுடைய வாழ்க்கையில். அப்ப லாபுத்த ஐயக்கூன ஹாதல் யோமு அஅலம யோமின் ஃபி ஹயாத்திக், இந்த நாள், இன்றைய இந்த நாள், இந்த நாள் நீ என்ஜாய் பண்றலையா, நீ சந்தோஷமாக இருக்கிறாய் தானே, இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக அவசியம் இருக்க வேண்டும் அல்லவா என்று அவருடைய நண்பர் ஒருவர் அவரை நெருங்கி அவரிடம் சொன்னார். திரும்ப பாருங்க, இக்தரப மின்ஹு சதீகுன் வகால லஹு, அவரை ஒரு நண்பர் நெருங்கி அவரிடம் சொன்னார். லாபுத்த ஐயக்கூன ஹாதல் யோமு அஅலம யோமின் ஃபி ஹயாத்திக், இந்த நாள் அவசியம் உன்னுடைய வாழ்க்கையில் மகத்தான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், அல்லது இருக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னார். ரைட். அப்ப மனிதர் பதில் அளிக்கிறார், அந்த முதிர், அந்த பணிப்பாளர். ஃபஅஜாப ரஜுலு ஸினாஅத்தில் கபீர், அஜாப ரிப்ளை பண்ணிடுறது, அஜாப பதில் அளித்தான். யாரு? ரஜுலு ஸினாஅத்தில் கபீர். இப்ப ரஜுலு ஸினாஅத்தில் கபீர் நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம் புள்ளகள. ஏன்னா ரஜுலு ஸினாஅத்தில் கபீரண்டா மேல பார்த்தோம், ரிஜாலு ஸினாஅத்தில் கிபார் என்று பார்த்தோம் தலைப்பில. அத கிபாரு ரிஜாலு ஸினாஅத்தி என்று பார்த்தோம் தானே. அப்ப அதே கருத்துல தான் நீங்கள வாரது. ரஜுலு ஸினாஅத்தில் கபீர், அந்த அந்த குறிப்பிட்ட மனிதர் யார்? அவரு அந்த கைத்தொழில் துறையில அனுபவம் மிக்க அந்த மனிதர். அவர் பதிலளித்தார், கல்லா, அவ்வாறு அல்ல, அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, இன்ன அஅலம யௌமின் ஃபி ஹயாத்தி, சரியா? இன்ன, நிச்சயமாக, அஅலம யௌம், மகத்தான நாள், ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில்.
அப்ப எங்கட தலைப்பு உரைப்பகுதியோட தலைப்பு இதுதான், அப்படித்தானே? அல்லாம யோமின் ஃபி ஹயாத்தி, அதுதான் தலைப்பு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? தலைப்பாக வரக்கூடிய இந்த கூற்றுக்களை, இந்த சொற்களை, இந்த சொற்றொடர்களை ஒரு ஹைலைட்டரால நீங்க ஹைலைட் பண்ணி கொள்றது, தெளிவாக விளங்கக்கூடிய வகையில ஒரு ஹைலைட்டர் எடுத்து ஹைலைட் பண்ணி கொண்டா, அல்லது நீங்க ஒரு நிறப்பேனையை கொண்டு நீங்க புக்ஸ் பண்ணி கொண்டா உங்களுக்கு தலைப்பு கட்டாயம் ஞாபகத்துல நிற்கும். அப்ப இன்ன அல்லாம யோமின் ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள். இன்னேண்ட கருத்து என்ன? நிச்சயமாக அல்லாம யோமின் ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் காணப்படுகின்றது, காணப்பட்டது. என்ன காணப்பட்டது? எப்ப தெரியுமா? வஅன ஃபிஸ்ஸானியத்தி அஷரத மின் உம்ரி, அனையண்ட கருத்து நான் ஃபிஸ்ஸானியத்தி அஷரத அண்ட கருத்து 12, அஸ்ஸானியத்த அஷராண்ட கருத்துன 12, மின் உம்ரி என்ற கருத்து என்னுடைய வயது. அப்ப நாங்க அகின நேரடியாக சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தா சரியான கருத்து வராது. சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிறேன்னா எப்படி? என்னுடைய வயதிலிருந்து 12ஆக இருக்கும் போது, அப்படி வராது, அது அழகில்ல. அது எப்படி நாங்க சொல்றேன்டா, வான ஃபிஸ்ஸானியத்தி அஷரத மின் உம்ரி, எனக்கு 12 வயதாக இருக்கும் போது, விளங்கினா? எனக்கு 12 வயதாக இருக்கும் போது தான் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ரைட் ஓகே. நான் கொஞ்சம் முடிந்தல. ரைட், பாருங்க. ஃபாஜாப ரஜுலு சினாஅத்தில் கபீர், அந்த கைத்தொழில் துறையில் அனுபவமிக்க அந்த மனிதர் சொன்னார், கல்லா, அவ்வாறல்ல. இன் அஅலம யௌமின் ஃபி ஹயாத்தி கான வஅன ஃபிஸ்ஸானியத்தி அஷரத மின் உம்ரி, எனக்கு 12 வயதாக இருக்கும் போது தான் என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் காணப்பட்டது. அப்ப அவர் சொல்றாரு என்ன? இந்தமா போது, தசல்லம் து நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப ஐந்தமா தசல்லம் து கருத்து என்ன? நான் பெற்றுக்கொண்ட போது. ஐந்தமா தசல்லம் து நான் பெற்றுக்கொண்ட போது. எத அவ்வல முதலாவது, அவ்வல கருத்து என்ன? முதலாவது. அஜ்ர், ரைட், ஓகே. அஜ்ரண்டா கருத்து கூலி. அப்ப அவ்வல அஜ்ரண்டா முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. லீ லீ என்ற கருத்து எனக்குரிய. நீங்க எழுதி கொண்டு போறீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அப்ப ஐந்தமா போது, தசல்லம் தூண்ட நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப ரெண்டையும் சேர்த்து மொழிபெயர்க்கிற நேரம் ஐந்தமா தசல்லம் தூ நான் பெற்றுக்கொண்ட போது. அவ்வல அஜ்ரின் லீ எனக்குரிய முதலாவது கூலியை, அஜ்ரண்டா கூலிய, அப்ப எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. அப்ப அது கூலி என்ன? வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பு, அந்த கூலி என்னன்னா கிழமையில 2 பவுன். பவுன்டா தங்க பவுன் அல்ல, 2 ஒரு நாணய அலகு. ஜுனை என்பது ஒரு நாணய அலக, சரியா? இப்ப ரூபாய் மாதிரி, டாலர் மாதிரி ஒரு பவுன் ஜுனை என்பது ஒரு நாணய அலகு. அப்ப 2 ஜுனை கிழமையில 2 ஜுனை என்ற அடிப்படையில 2 ஜுனை 2 பவுன் என்ற அடிப்படையில எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது, சரியா? ஐந்தமா தசல்லம் து அவ்வல அஜ்ரில்லி வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்புஇ, கிழமையில் 2 ஜுனை என்ற அடிப்படையில எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்ட போது. தொடர்ந்து சொல்றாரு, அகல்துல் ஜுனைஹைனி, நான் 2 ஜுனைகளையும், அதாவது 2 பவுன்களையும் நான் பெற்றுக்கொண்டேன், எடுத்துக்கொண்டேன். ரைட், அது வரைக்கும் நாங்க பார்ப்போம். திருப்ப யக்தரப மின்ஹு சதீகுன், அவரை ஒரு நண்பர் நெருங்கி, வகால லஹு அவரிடம் சொன்னார், லபுத் அன் யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்திக், இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக இருக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னார். ஃபஅஜாப ரஜுலு சினாஅத்தில் கபீர், அப்போது கைத்தொழில் துறையில் அனுபவம் மிக்க அந்த மனிதர் சொன்னார், கல்லா, அப்படி அல்ல, நீங்க சொல்ற மாதிரி அல்ல. இன்ன அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்தி கான வான ஃபி ஸானியத்தி அஷரத மின் உம்ரி,
எனக்கு 12 வயதாக இருக்கும் போது தான் என்னுடைய வாழ்க்கையில மகத்தான நாள் காணப்பட்டது. இந்தமா தசல்லம்து அவ்வல் அஜரில்லி வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்புஇ. கிழமையில 2 பவுன்கள் என்ற அடிப்படையில எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து வருமா அகல்துல் ஜுனைஹேன் 2 பவுன்களையும் நான் பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறேன்? வதஹப்து இலா உம்மி, என்னுடைய தாயிடம் நான் சென்றேன். தஹப்துன்னா நான் சென்றேன், நான் சென்றேன். இலா உம்மி, உம்மி என்ற தாய், என்னுடைய தாய். தஹப்து இலா உம்மி என்ற கருத்தன்ன, என்னுடைய தாயாரிடம் நான் சென்றேன். ரைட், என்னுடைய தாயாரிடம் நான் சென்றேன். தஹப்து இலா உம்மி, என்னுடைய தாயாரிடம் நான் சென்றேன். இப்ப தாயை பத்தி அவரு விளங்கப்படுத்துறார். தாய் என்ன வேலை செய்யற, ஏன் வேலை செய்யற என்றதை சொல்றாரு. அல்லத்தி, தாயை பத்தி விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அல்லத்தி என்ற சொல் வந்திருக்குது. அல்லத்தி காணத்தஅமலு என்ற கருத்து என்ன? வேலை செய்து கொண்டிருந்தால். காணத்தஅமலு வேலை செய்து கொண்டிருந்தால், காணத்தஅமலு வேலை செய்யற, சரியா? ரஹ்ம மரதிஹா, அவளது நோய் இருந்தும் கூட, அதாவது அவளுக்கு நோய் இருந்தும் கூட. ரஹ்ம என்றா ஆல்தோன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. ஆல்தோ, அப்ப இருந்தும் கூட என்ன கருத்துல வர? ரஹ்ம மரதிஹா, அவளுக்கு நோய் இருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்தாள். சரியா? யாருக்கு? தாய்க்கு நோய், அவள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாள். அவ்வாறு நோய்வாய்ப்பட்டிருந்தும் கூட அவள் என்ன செய்கிறாள்? வேலை செய்கிறாள். சரியா? எதற்காக? லி அஜிலி தர்பியதி, லி அஜிலி வேண்டி, தர்பியதி என்னை வளர்ப்பதற்காக. அப்ப லி அஜிலி தர்பியதி என்னை வளர்ப்பதற்காக வேண்டி அவளுக்கு நோய் இருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்தாள். ஏன் என்னை வளர்ப்பதற்காக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு ஏற்படுகின்றது என்றால், பஅத வஃபாத்தி வாலிதி, பஅத என்ற கருத்து பிறகு, வஃபாத் என்ற கருத்து மரணம், வாலிதி என்ற கருத்து என்னுடைய தந்தை. அப்ப பஅத வஃபாத்தி வாலிதி, என்னுடைய தந்தைக்கின் மரணத்திற்கு பிறகு. பஅத வஃபாத்தி வாலிதி, என்னுடைய தந்தைக்கின், வாலிதி என்னுடைய தந்தை, உம்மி என்னுடைய தாய், வஃபாத்தன்னா மரணம். அதான் அந்த சொல் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். பஅத என்ற கருத்து பிறகு. அப்ப பஅத வஃபாத்தி வாலிதி, என்னுடைய தந்தைக்கின் மரணத்துக்கு பிறகு என்னை வளர்ப்பதற்காக வேண்டி அவளுக்கு நோய் இருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்தாள். சரியா? அப்ப எங்களுக்கு இந்த இதோட தொடர்பு படுத்தி சொல்ல மேலும். எப்படி? وذهبت إلى أمي التي كانت تعمل رغم مرضها لأجل تربيتي بعد وفاة والدي. என்னுடைய தந்தையின் மரணத்துக்கு பிறகு என்னை வளர்ப்பதற்காக வேண்டி தனக்கு நோயிருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயாரிடம் நான் சென்றேன். சரியா விளங்கிக்குமா? ரைட், ஓகே. இப்போ நாங்க திருப்ப பார்த்துட்டு வருவோமே. ரைட், எப்படி? இக்தரப மின்ஹு சதீகுன், அவரை ஒரு நண்பர் நெருங்கி, வகால லஹு அவரிடம் சொன்னார், லபுத்த அன் யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்திக், இந்த நாள் உமது வாழ்க்கைக்கு ஒரு மகத்தான நாளாக இருக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னார். ஃபஅஜாப ரஜுலு ஸினாஅத்தில் கபீர், அப்போது அந்த கைத்தொழில்ல அனுபவம் மிக்க அந்த மனிதர் சொன்னார், பதிலளித்தார், கல்லா, அப்படி அல்ல, நீங்க சொல்ற மாதிரி அல்ல. நான் இன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் ஏண்ட வாழ்க்கையில மகத்தான நாள் இதல்ல. அது ஏண்ட வாழ்க்கையில மகத்தான நாள் இருந்துச்சு. அதை இப்ப இன்னமின் ஃபீ ஹயாத்தி கான, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் காணப்பட்டது. வான ஃபி ஸானியத்தி அஷரத மின் உம்ரி, எனக்கு 12 வயதாக இருக்கும் போது என்ன செய்யற? இந்தமா தஸல்லம்து அவ்வல் அஜ்ரில்லி வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பு, கிழமையில 2 பவுன் என்ற அடிப்படையில
எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்டு 2 பவுன்களையும் நான் எடுத்துக்கொண்டு அஹத்து ஜுனைஹன் எடுத்துக்கொண்டு வதஹப்து இலா உம்மி என்னுடைய தாயிடம் நான் சென்றேன். அல்லதி கானத் தஅமலு ரஹ்ம மரதிஹா லிஅஜ்லி தர்பியதி பஅத வஃபாத்தி வாலிதி என்னுடைய தந்தையின் மரணத்துக்கு பிறகு என்னை வளர்ப்பதற்காக வேண்டி தனக்கு நோய் இருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயாரிடம் நான் சென்று வகுல்துலஹா குல்துலஹா நான் அவளுக்கு சொன்னேன், தாய்க்கு நான் சொன்னேன், குல்து நான் சொன்னேன், லஹா தாய்க்கு அவளுக்கு நான் சொன்னேன், லன் தல்தர்ரி பஅதல் யௌமி யா உம்மி அன் தஅமலி வ அன்தி மரீலா லன் தல்தர்ரி நீங்க சிரமப்பட வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். லன் தல்தர்ரி தாய்கிட்ட சொல்றது. ஏன்னா தாய் வந்து நோயோட பிள்ளையை வளர்ப்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறார், 12 வயசுலயே வேலைக்கு போயிட்டு முதலாவது கூலி எடுத்துக்கொண்டு வந்து தாய்கிட்ட வந்து கொடுத்துட்டு சொல்றாரு, தாயே லன் தல்தர்ரி நீங்க சிரமப்பட வேணாம், நீங்க கஷ்டப்பட வேணாம், உங்களை நீங்க வருத்தி கொள்ள வேண்டாம். பஅதல் யௌமி இந்த நாளின் பிறகு, இந்த நாளிற்கு பிறகு, இன்றைய நாளின் பிறகு நீங்கள் சிரமப்படாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள். யா உம்மி என்னுடைய தாயே. எப்படி கஷ்டப்பட வேணாம் என்று சொல்றது, அந்த அமலி நீங்க வேலை செஞ்சு, அந்த அமலி நீங்க வேலை செஞ்சு, அந்தி மரீதா நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு, மரீதா என்ற கருத்து நோயாளி, அந்தி என்றா நீங்க, பெண் பால்ல வந்து முன்னிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது அந்தி என்று சொல்றது. அந்தி மரீலா நீங்க ஒரு நோயாளி. அப்ப அந்தி மரீலா இந்த வா வந்து மேலும் அல்ல, இந்த வா வந்து மேலும் சரத்துல வாரில்ல, இதுக்கு வேற சட்டங்கள் இருக்குது, விளக்கங்கள் இருக்குது, அது தேவையில்ல. நீங்க சப்ஜெக்ட் அவளையும் கொண்டா போதும். நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு வேலை செஞ்சு இனிமேல் என்ன செய்ய வேணாம், கஷ்டப்பட வேணாம், சிரமத்துக்குள்ளாக வேணாம் என்று நான் தாயிடம் சொன்னேன். முடியல. வகுல்து லஹா லன் தல்தர்ரி பஅதல் யௌமி யா உம்மி அன் தஅமலி வ அன்தி மரீலா எனது அருமை தாயே, இன்றைய நாளின் பிறகு நீங்கள் ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு வேலை செய்து கஷ்டப்பட வேண்டாம். அப்ப கடைசியா வர என்ன, ஃபகத் அஸ்பஹ்து அக்ஸிபு மா யக்ஃபீனா கத் அஸ்பஹ்து நான் மாறிவிட்டேன், கத் அஸ்பஹ்து நான் மாறிவிட்டேன், அக்ஸிபு சம்பாதிக்க கூடியவனாக, கத் அஸ்பஹ்து அக்ஸிபு நான் சம்பாதிக்க கூடியவனாக மாறிவிட்டேன், மா யக்ஃபீனா எமக்கு தேவையான அளவை, ஃபகத் அஸ்பஹ்து அக்ஸிபு மா யக்ஃபீனா எமக்கு தேவையானவற்றை சம்பாதிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன். அவளுக்கு எமக்கு தேவையானவற்றை மா யக்ஃபீனா கருத்து என்ன, எமக்கு தேவையானவற்றை சம்பாதிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன் என்று கூறிய அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில மகத்தான நாள். இப்ப அவளுக்கு அந்த மகன் என்ன சொல்றாருன்னது விளங்கிக்குமா, அவரு பெரிய ஒரு டயலாக் உண்டு இல்லையா, ஏண்ட வாழ்க்கையில மகத்தான நாள், நான் ஏண்ட வாழ்க்கையில டாப் டே, சரியா, வெரி டாப் டே என்னன்னு கேட்டா, எனக்கு 12 வயசு. அப்ப நான் வேலை செஞ்சு ஏண்ட முதலாவது சேலரி, முதலாவது கூலியை நான் எடுத்துக்கொள்றேன். அது என்ன, 2 ஜூனை 2 பவுண்ட் எடுத்துக்கொண்டு என் தாய் கிட்ட நான் போறேன். என் தாய் வந்து என்னை வளர்ப்பதற்காக வேண்டி அவளுக்கு நோய் இருந்தும் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டு இருந்தாள். அப்படிப்பட்ட என்னகிட்ட தாய் கிட்ட போயிட்டு, தாயே நீங்க இனிமேல் நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சிரமத்துக்குள்ளாக வேண்டாம். ஏண்டா ஃபகது ஏண்டா எங்களுக்கு தேவையானவற்றை சம்பாதிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன். வயசு என்ன 12. இந்த நாள் தான், இப்படி சொன்ன அந்த நாள் தான் என் வாழ்க்கையில மகத்தான நாள் என்று அவர் சொல்றார். சரியா, அப்போ விளங்கிக்கும். நான் திருப்ப சொல்றேன்னா, ரைட் பாருங்க, திருப்ப
இக்தரப மின்ஹு சதீகுன் வகால லஹு. அவரை ஒரு நண்பர் நெருங்கி அவரிடம் சொன்னார், லபுத் ஐ யகூன ஹாதல் யௌமு அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்திக். இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில, நண்பர் தானே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகத்தான நாளாக அவசியம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது அந்த மனிதர் பதிலளித்தார், கல்லா, அப்படியல்ல, இன்ன அஅலம யௌமின் ஃபீ ஹயாத்தி கான வ அன ஃபி ஸானியத்தி அஷரத மின் உம்ரி. எனக்கு 12 வயதாக இருக்கும் போது தான் என்னுடைய வாழ்க்கையில மகத்தான நாள் காணப்பட்டது. இந்தமா தசல்லம் அவ்வல அஜ்ரில்லி வஹுவ ஜுனைஹானி ஃபில் உஸ்பூஇ அகதுல் ஜுனைஹைனி. கிழமையில 2 ஜுனை என்ற அடிப்படையில எனக்குரிய முதலாவது கூலியை நான் பெற்றுக்கொண்டு வதஹப்து இலா உம்மி அல்லதி கானத் தஅமலு ரக்ம மரதிஹா லிஅஜ்லி தர்பியதி பஅத வஃபாத்தி வாலிதி. என்னுடைய தந்தையின் மரணத்துக்கு பிறகு என்னை வளர்ப்பதற்காக வேண்டி தனக்கு நோயிருந்தும் கூட வேலை செய்து கொண்டிருந்த எனது தாயாரிடம் நான் சென்று அவளுக்கு சொன்னேன், வகுத்துலஹா, அவளுக்கு சொன்னேன், அன் தல்தர்ரி பஅதல் யௌமி யா உம்மி அன் தஅமலி வ அன்தி மரியலா. நீங்க ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு வேலை செஞ்சு இனிமேல் சிரமப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஏண்டா ஃபகத் அஸ்பஹ்து அக்ஸிபு மா யக்ஃபீனா. எமக்கு தேவையானவற்றை சம்பாதிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன் என்று கூறிய அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில மகத்தான நாள் என்று அவர் சொன்னார். விளங்கினோ தெரியாது? விளங்கினா பிள்ளைகள்? கொஞ்சம் இந்த உரை பகுதி கொஞ்சம் பெரிய ஒரு பகுதி தான். ஆனா அங்கள எஜிபு அல்ல அன்சாவும் கொஞ்சம் ஓரளவு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி தான். ஆனா அதை கண்காணிக்கிறது எல்லாமே மிச்சம் லேசி. சரியா? ரைட். ஓகே, இப்ப நீங்க இத சும்மா பார்க்கலாமா? பொருளை பாருங்க. சில நேரம் அதிலே மேலும் சில வித்தியாசங்கள் இருக்கலாம், நீங்க பாருங்க. மூத்த தொழிலதிபர்களில் ஒருவர் பிரபலமான ஒரு கம்பெனியின் பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். இதனை முன்னிட்டு பிஹாதிஹில் முனாசபான் நிக்ரலியஹத்தன், இதனை முன்னிட்டு அவரை கௌரவிப்பதற்காக அவருக்காக அவரது நண்பர்கள் பெரிய வைபவம் ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். அவ்விழாவில் அந்த மனிதர் மிக சந்தோஷமானவராக காணப்பட்டார். அவரை சூழ இருந்த அனைவரும் அல்லது ஒவ்வொருவரும் அவர் தனது வாழ்க்கையில மிக பெரியதொரு வெற்றியை ஈட்டிக் கொண்டு விட்டதாக கூறிக்கொண்டார்கள். நண்பர் ஒருவர் அவரை நெருங்கி, இந்த நாள் உங்களோட வாழ்க்கையில, உங்களது வாழ்வில் மகத்தான ஒரு நாளாக இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டபோது, சொன்னபோது, கூறிய போது அந்த தொழிலதிபர், அவ்வாறல்ல, நான் எனது 12 வயதில் வாரத்திற்கு 2 பவுன்கள் என்ற அடிப்படையில எனது முதலாவது கூலி தொகையை பெற்றுக்கொண்ட நாள் தான் என்ற வாழ்க்கையில மகத்தான நாளாகும். அன்றைய தினம், அந்த நாள்ல நான் அந்த 2 பவுன்களையும் பெற்றுக்கொண்டு எனது தந்தையின் மரணத்தின் பின்னர் என்னை வளர்த்து ஆளாக்குவதற்காக வேண்டி தனது நோயையும் பொருட்படுத்தாது உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த, வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய தாயிடம் நான் சென்று, எனது அருமை தாயே, நீங்கள் நோயாளியாக இருந்து கொண்டு வேலை செய்து கஷ்டப்படாதீர்கள். இப்போது நான் எமக்கு தேவையான அளவு சம்பாதிக்க தொடங்கி விட்டேன், சம்பாதிக்க கூடியவனாக நான் மாறிவிட்டேன் என்று கூறிய அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில மகத்தான நாள். அப்ப இந்த ஒரே பகுதி எக்ஸாமுக்கு வந்தா சில நேரம் வினாத்தாள் 2ல வரக்கூடிய சந்தர்ப்பத்தால படிப்பினைகள் கேட்டு வரும். படிப்பினைகள் என்று வரக்கொள்ள எங்களுக்கு நிறைய சொல்லலாமடா. நான் உதாரணமா இங்க 2-3 படிப்பினைகள் போட்டிக்கிறேன். வாழ்வில் முன்னேற வறுமை ஒரு தடை அல்ல. ஏண்டா 12 வயசுல வேலை போவதாக இருந்தால் வாப்பா மூத்து, உள்ள அனாத, உம்மை விதவை, கஷ்டப்படுற வாப்பா மூத்து. அப்ப 12 வயசுலயே வேலை போறாரு. இருந்தாலும் ஒரு எதிர்காலத்தில் அவர் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனிக்கு ஒரு டிரெக்டராக தெரிவு செய்யப்பட்டாரு. அப்படி என்றால் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வறுமை ஒரு தடை அல்ல. சில நேரம் எங்களுக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரலாம். வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் அல்ல என்பதை நாங்க மனசுல கொள்ளணும். இப்ப கிளாஸுக்கு வர எல்லாரும் ஒரே நிலைமையில் இருக்க மாட்டாங்க. சில சந்தர்ப்பங்களை சில மாணவர்கள் இணைந்து கற்றுக்கொண்டிருப்பார்கள்.
அப்ப எங்கட வாழ்க்கையில எங்கட குடும்பத்துல ரைட் எங்கட வாப்பட தொழில்ல உம்மட தொழில்ல சில போது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வருமானத்துல குறைபாடுகள் இருந்தாலும் அது நிரந்தரமானதல்ல என்பது எங்களுக்கு இந்த படிப்பினையாக எடுக்கலாம். ரெண்டாவது பாருங்க, நட்பின் அவசியம், நல்ல நட்பின் அவசியம். இப்ப அவரு ஒரு ஹை பொசிஷன், ஒரு டாப் லெவலுக்கு வந்துட்டாரு. அதை பார்த்து அவங்க பொறாமப்படல. யாரு பொறாமப்படல? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் பொறாமப்படல. இன்றைக்கு யாராவது டாப் பொசிஷன் ஒன்றுக்கு வந்தா வந்தவர்கிட்ட இருந்துதான் பாட்டியை கேட்குற இல்லையா? பாட்டி போடு, அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போ, அந்த ரெஸ்டாரண்ட் போ, இந்த ரெஸ்டாரண்ட் போண்டு சீரியஸாகவோ நெக்கலாகவோ எப்படியோ அவர்கிட்ட இருந்து ஒரு பாட்டியை எடுக்காம விட்டுறது இல்லை. ஆனா இவரை பொறுத்தளவில் இவருக்காகத்தான் என்ன செய்யறார்? அந்த நண்பர்கள் அந்த பெரிய ஒரு விழாவை வைபவத்தை ஏற்பாடு செய்கிறார். சில நேரம் வைபவத்தை ஏற்பாடு செஞ்சு முடிஞ்சு பில் வரக்குள்ள இவர்கிட்ட கொடுத்துட்டு போறோம் இல்லையோ அதுகளே தெரியாது. இப்படியோ அந்த நண்பர்கள் ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறத்தை காணுற நேரம் அவரை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ரைட். அடுத்தது, ஒரு மனிதர் தன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணும் போது மற்றவர்கள் அவரை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். அடுத்தது இதை பார்க்கணும்னா பெற்றோர்களை எப்போதும் கண் கலங்காது கஷ்டப்படாது அவர்களுக்கு உபகாரம் புரிய வேண்டும். ஏன்னா பெற்றோர்கள் என்பவர்கள் எப்போதும் இருப்பவர்கள் அல்ல. அவங்களுக்கு எப்போதாவது அல்லாஹு தாலா அவர்களை அழைத்து கொண்டால் அது பிறகு எங்களுக்கு பெற்றோர்கள் உம்மா என்று சொல்றதுக்கும் வாப்பான்னு சொல்றதுக்கும் இன்னொருத்தர் பேர் சொல்ல இயலாது. தாத்தா அல்லது நானா, ஒருத்தர் உதாரணமா எல்லாம் அழைச்சு கொண்டா இன்னொரு நானா இருந்தா நானான்னு சொல்லலாம். தாத்தாவை இன்னொரு தாத்தாவை அழைச்சு கொண்டா இன்னொரு தாத்தாவை தாத்தான்னு சொல்லலாம். பெரியம்மட பெரியப்பட அல்லது சாச்சா சாட்சியிட புள்ளகளை கூட சித்தியிட புள்ளகளை கூட எங்களுக்கு தாத்தா நானான்னு சொல்லலாம், மக்கான்னு சொல்லலாம், மண்ணான்னு சொல்லலாம். ஆனா உம்மாவை அல்லாஹு தாலா அழைச்சு கொண்டா உம்மான்னு பத்தி இன்னொரு தாய்க்கு இன்னொரு பொம்பளைக்கு சொல்லலாது. வாப்பாவை அல்லாஹு தாலா அழைச்சு கொண்டா சாச்சா கிட்ட பேத்தோ பெரியப்ப கிட்ட பேத்தோ வாப்பா என்று சொல்ல இயலாது. எனவே இருக்குன்ற போது அவர்களை கண் கலங்காது கஷ்டப்படுத்தாது அவர்களுக்கு உதவி உபகாரம் புரிய வேண்டும். அதே போல நீங்க பாருங்க, இந்த தாய் வாப்ப மௌத்து, அப்ப தந்தை இழந்த பின்னரும் கூட அடுத்தவர்களுடைய தயவில் வாழாம சுயமரியாதையோடு சுயகௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவளுக்கு நோய் இருந்தும் கூட என்ன செய்யறா? வேலை செய்யறா, உழைக்கிறா. அப்ப இது அந்த தாயுடைய சுயகௌரவத்தை தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. இது ஏன் நாங்க படிப்பினையாக சொல்றோம் என்று சொன்னா, வாழ்க்கையில சில போது இரக்கங்கள் வருகின்ற போது, இரக்கம் பெரியரானவ சரி, ஏற்ற இரக்கம், இவ்வாறு இரக்கங்கள் வருகின்ற போது, கஷ்டங்கள் வருகின்ற போது நாங்க அவசரப்பட்டு மற்றவர்களிடம் போய் எங்கட பிரச்சனைகளை முறைப்பாடு செஞ்சு உதவி கேட்கக்கூடியவர்களாக நாங்க மாறக்கூடாது. எங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கணும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை, அந்த சுய கௌரவத்தை, அந்த தன்மானத்தை நாங்க மற்றவர்களிடம் போய் எப்ப கேட்கிறோமோ அப்பவே நாங்க இழந்து விடுவோம். எனவே நாங்க அந்த சுய கௌரவத்தை, தன்னம்பிக்கைய, தன்மானத்தை இழக்க கூடாது. சரியா? என்றத எங்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தாயின் தியாகம், தாய் பிள்ளைகளை ஆளாக்குவதற்காக வேண்டி அவளுக்கு நோய் இருந்தும் கூட அவற்றை பொருட்படுத்தாது வேலை செய்கிறார். தாயுடைய தியாகத்தை எடுத்து காட்டுது. அதே போல பெற்றோர்கள் கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறது. சரியா? கஷ்டப்படுற நகரத்து என்ன? இந்த ரைட் உள்ள 12 வயசுலயே வேலைக்கு போற, கைத்து சம்பளத்தை எடுக்கிற, கைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைக்கிட்ட கொடுத்துட்டு சொல்ற, நீங்க வேலை போக வேணாம், நீங்க ஒரு நோயாளி, போல வேலை செய்ய இயலாது, நான் போறேன் ஏண்டா எங்கட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்குறதுக்கு தேவையான அளவு சம்பாதிக்கக்கூடியவனாக நான் மாறிக்கிறேன். அப்ப பெற்றோர் சிரமப்படுறத, பெற்றோர் கஷ்டப்படுறத பிள்ளைகளால பார்த்து கொண்டிருக்கும் நேராது பிள்ளைகள் அதற்கு அனுமதிக்கவும் கூடாது. அதே போல தாயினை மதிக்க வேண்டும். இது போன்ற இன்னும் சில படிப்பினைகள் இருக்குது. இந்த படிப்பினைகள் எல்லாம் நீங்க படிச்சாலும் எக்ஸாம்ல பெரும்பாலும் 1-2 படிப்பினைகள் தான் கேட்டு வாரது. நீங்க அழகா எழுதலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப உங்களுக்கு ஒரே பகுதி விளங்கி இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார்,
லிஅஜலி தர்பியத்தி என்ற என்ன? என்னை வளர்ப்பதற்காக வேண்டி. லி அஜ்லி என்ற கருத்து வேண்டி. தர்பியாண்டா வளர்த்தல், தர்பியத்தி என்ற என்னை வளர்த்தல். அப்ப லி அஜ்லி தர்பியத்தி என்ற கருத்து என்னை வளர்ப்பதற்காக வேண்டி. வேற என்ன டவுட் இருக்குது? சார் இந்த புக்ல அந்த ஒவ்வொரு சொல்லுக்கா கருத்து இல்ல, இத கொஞ்சம் திருப்பி போட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம். ரைட், ஓகே. நீங்க எடுத்துட்டு ஓகேன்னா நான் அடுத்த பகுதி போகலாம். நீங்க சொன்னா சரியா? ரைட், ஓகே. ஆரம்ப வசனம் ஓகேன்னா நீங்க ஓகேன்றீங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரியா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இதுக்குள்ள அடுத்தானுங்க வதஹப்து இலா உம்மி இது. ஓகே சார். சரி, ஓகே. ஓகே சார். ரைட். ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். ரைட், வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எனக்கு ஒரு டவுட் சார். என்னதென்றா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றைய நபிமார்களை விட 6 விடயங்களா கொண்டு சிறப்பாக்கப்பட்டுள்ளாங்கண்டு இருக்கிறது. அந்த என்ன 6 விஷயங்கள்? சரி, ஓகே. நான் 6 விஷயங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். உதாரணமாக, ஒரு யுத்தத்துல ஈடுபட்டு இப்ப எதிரிகள் விட்டு செல்கின்ற பொருட்கள் இருக்கிறதானே, அதை நாங்க கனிமத் பொருட்கள்னு சொல்றோம் இல்லையா? கனிமத் பொருட்கள்னு சொல்றேன். எதிரிகள். அப்ப முன்னைய நபிமார்களுக்கு அந்த பொருட்களை எடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனா ரசூலுல்லாவுக்கு அந்த பொருட்களை எடுக்கிற ஆகமாக்கப்பட்டது. விளங்கினாவுக்கு ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்கு ஆகமாக்கப்பட்டிருக்குது. அது உண்டு. அதே மாதிரி முன்னைய நபிமார்களுக்கு அவர்கள் தொழணும் என்று சொன்னால், அல்லது அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம்தான் தொழலாம். ஆனா ரசூலுல்லாவுக்கு பூமி எங்கும் தொழலாம், பூமி எங்கும் அல்லாஹ்வை வணங்கலாம் என்ற ஒரு அனுமதி இருக்குது. சரி, அப்படி ஒரு ஆறு விஷயம் இருக்குது. நான் கொஞ்சம் அதை பார்த்துட்டு சொல்றேன். அதுல ஒண்ணுதான் நாங்க படிச்ச ஜவாமியுல் கலீம். சரி, ஓகே சார். சஃபாத்துல் குப்ரா அதுவும் வருமா? எங்க வருமான்னு கேக்குறீங்க? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு இது கொஞ்சம் பார்க்கணும் மகள். அதுல 6 விஷயம் நான் அன்றைக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிட்டேன். 6ஐயும் நான் உங்களுக்கு சொல்லல. இருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரிங்களா? ரைட், இதுதான் அந்த 6 விஷயங்களும். ஒன்று ஜவாமியுல் கலீம், அதை நாங்க படிச்சுக்கிறோம். சொற்சுருக்கம், கருத்து செறிவு. சரியா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எண்ணிக்கையில் வரையறுக்கப்பட்டவை. ஆனா அதற்கான கருத்துக்கள், விளக்கங்கள் ஏராளம் இருக்குது.
ரெண்டாவது நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். உசிர்த்து பிர் ரஅபண்டத்தை. மூன்றாவது வஹில்லத்லி அல் கனாயிம், கனிமத் பொருட்கள் எனக்கு ஆகுமாக்கப்பட்டது. அதாவது முன்னைய நபிமார்களுக்கு கனிமத் பொருள் என்றால் என்ன? முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத காபிர்களுக்கும் இடையிலே போர் இடம்பெற்று விட்டால் முஸ்லிம் அல்லாதவர்கள் காபிர்கள் விட்டு செல்கின்ற அந்த பொருட்களைத்தான், அந்த போர்க்களத்தில் விட்டு செல்கின்ற எல்லா வகையான பொருட்களையும் நாங்கள் கனிமத்துன்னு சொல்றோம். அந்த கனிமத் பொருட்களை எடுப்பது முன்னைய நபிமார்களுக்கு அனுமதி வழங்கப்படல. ஆனா ரசூலுல்லாவுக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அது ரெண்டு. மூணாவது, நான் ரெண்டாவது சொல்லல, மூணாவது ஜொஇலத் லி அல்-அர்து தஹூரன் வ மஸ்ஜிதா, பூமி எனக்கு சுத்தமானதாகவும் மஸ்ஜிதாகவும், மஸ்ஜிதா சிரம் பணியக்கூடிய இடமாகவும் பூமி ஆக்கப்பட்டிருக்குது. அப்படி என்ன கருத்து? முன்னைய நபிமார்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹுவுக்கு சிரம் பணிய வேண்டும் என்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தவிர ஏனைய இடங்கள்ல சிரம் பணிய முடியாது. ஆனா ரசூலுல்லாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கும் எந்த இடத்துல வேணுமென்றாலும் என்ன செய்யலாம்? தஹூர், சுத்தமாகவும் இருக்குது. அதே போல சரிதாவும் செய்யலும். இப்ப நாங்க பயணங்கள் போறோம் வாரோம், நீங்க கண்டு இருப்பீங்க, ட்ரிப் போற வார இடம் எல்லாமே நாங்க என்ன செய்யறோம்? முசல்லாக்களை விரிச்சு அல்லது முசல்லாக்களை விரிக்காமலும் என்ன செய்யறோம்? நாங்க சஜதா செய்யறோம். சரியா? அப்ப அதுவும் ஒரு விஷயம். அடுத்தது உர்சில்து இலல் ஹல்கி காஃபா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனைத்து படைப்பினங்களுக்குமாகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். வழங்கினவனுக்கு அனைவருக்குமாக. பொதுவாக ஆலமீன் இஸ்லாம் பாட புத்தகத்துல மாறலையா? அதாவது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினருக்காக மாத்திரமன்றி அனைவருக்காகவும் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அப்ப முன்னைய நபிமார்களை பொறுத்த மட்டில அவங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்காக மாத்திரம்தான் அனுப்பப்பட்டிருந்தாங்க. சரியா? அப்ப அது அடுத்தது கடைசியா வஹுத்திமபி அந்நபியும், ஹுத்திமபி அந்நபியும் என்ற கருத்து, நான் இறுதியான நபி, எனக்கு பின்னர் நபி யாரும் வர மாட்டாங்க. அப்ப இதற்கு முன்னர் வந்த நபிமார்களை பொறுத்தளவில அவங்களுக்கு பின்னால என்று மற்றவர்கள் ஏனையவர்கள் ஒவ்வொருத்தரா வந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா ஹுத்திமபி அந்நபியோன், நபிமார்கள் வருவது என்னோடு முத்திரை குத்தப்பட்டு விட்டது. அப்படி என்ன கருத்து என்ன? என்னோடு நபிமார்கள் வரமாட்டார்கள், நான் தான் இறுதியானவர். இந்த 6 விஷயம் விளங்கிக்கும். அதுல நான் இந்த உசிர்து பிர் ரஅபண்டத்தை நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேங்க. ஓகே, தெரியுமா? Right. ரைட். முசிர்து பிர் ரஅப என்பது இப்படி வருங்க. போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் போர்க்களத்துல இறங்கினாலே காபிர்கள் உள்ளத்துல அல்லாஹ் தஆலா பயத்தை போட்டு விடுவார். இந்த பயத்தை அல்லாஹ் தஆலா காபிர்கள் உள்ளத்துல போட்டு, அதை நாங்க இன்னொரு சொல்வதாக இருந்தால் ஹைபத் என்று சொல்றோம். ரைட். இப்ப ஏனைய நபிமார்களை பொறுத்தளவு அப்படி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் குதித்தால் இயல்பாக அல்லாஹ் தஆலா காபிர்களுடைய உள்ளத்தில ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவார். அந்த அச்சத்தை ஏற்படுத்துவது என்பது ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்படவில்லை. இது ரசூலுல்லாஹ்க்கு மாத்திரம்தான் வழங்கப்பட்டது. அதையும் உங்களுக்கு சொல்லலாம். மரியாதை பயம், அச்சம் கலந்த பயம், அதாவது மரியாதை கலந்த பயம் என்று சொல்ற, மரியாதை கலந்த பயம். சரியா? அதான் உசிர்து பிர் ரஅப என்பதா? வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? ரைட். கிரேட் 11 ஃபர்ஸ்ட் டைமுக்கு இந்த பாடம் எல்லாம் மாறாங்க. ஆயிஷா கேட்டுக்கிறீங்க. மகள் இப்படித்தான் விஷயம். காலேஜ் ஸ்கூல்ல ஒவ்வொரு அழகாக படிச்சுட்டு போவாங்களான்னு எனக்கு தெரியாது. சரியா? நான் பெரும்பாலான ஸ்கூல்ல இந்த ஸ்கீம் படி போறேன். இந்த ஆரம்பத்துல காட்டினதாலே ஸ்கீம் உண்டு. அந்த ஸ்கீம் படி பெரும்பாலான பாடசாலைகள் படிப்பிக்கிறதால தான் நானும்
இந்த முறை தான் இந்த சிஸ்டத்தை மாறிக்கொண்டு போறேன். இல்லாட்டி எனக்கும் ஒவ்வொரு யூனிட்டாக படிச்சுட்டு போறதும் லேசி. அப்ப இந்த டேமுக்கு இந்த பாடம் என்பது எனக்கு தெரியாது. சரியா? அதை நீங்க உங்களோட சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட தான் கேட்டுக்கொள்ளணும். வேற ஏதாவது கேட்கறதுக்குன்னா சப்ஜெக்ட் டிவைட் பண்ணி படிச்சுக்கிறாங்க. எஸ் ஓகே. அதான் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 3 டிவைட் பண்ணி தானே படிச்சு தார. அது மாதிரி தான் இப்ப நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 3 பகுதிகளாக பிரிச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் அந்த தவணைக்குரிய பாடங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்கிறோம். சரியா? வேற ஏதாவது கேட்கறது சரி, இல்லாட்டி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.